பெரம்பலூர் மாவட்டம் குன்னத்தில் நடைபெற்ற இந்த சம்பவம் ஏற்புடையதல்ல, விடுதலை சிறுத்தைகளுக்கு ஏற்புடையதல்ல. ஏற்கனவே இது ஆர்ப்பாட்டம் என்கின்ற பெயரில் விடுதலை சிறுத்தைகள் மாவட்ட செயலாளர் அறிவித்திருந்தார்கள். எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் தொல்காப்பியன் திருமாவளவன் அவர்கள் உடனடியாக மாவட்ட செயலாளரை தொடர்பு கொண்டு இம்மாதிரியான ஆர்ப்பாட்டம் தேவையில்லை என்று அறிவுறுத்தியிருந்தார்கள். ஆனாலும் அந்த செய்தி மற்ற விடுதலை சிறுத்தைகள் தோழர்களுக்கு தெரியவில்லை என்பதால் அவர்கள் அங்கே வந்திருந்தார்கள். வந்திருந்தவர்கள் மீது திமுக தோழர்கள் கல்லெடுத்து எறிந்து மிக மோசமான ஒரு வன்முறை செயலை அரங்கேற்றியிருக்கிறார்கள். இது ஏற்புடையதல்ல. எங்களுடைய தலைவர் அவர்கள் இம்மாதிரியான வன்முறை சம்பவங்களுக்கு எப்பொழுதுமே இடம் கொடுக்கக்கூடாது என்று சொல்லியிருக்கிறார்கள். நாங்கள் திமுகவை இன்றும் நேசிக்கக்கூடியவர்கள். கடந்த 5 ஆண்டுகள் அவர்களோடு பயணப்பட்டோம். 5 ஆண்டுகள் மட்டுமல்ல, அதற்கு முன்பும் பயணப்பட்டோம். ஆகவே தனிப்பட்ட முறையில் மரியாதைக்குரிய அண்ணன் ராசா அவர்கள் விடுதலை சிறுத்தைகள் மீது என்ன வருத்தமோ கோபமோ தெரியவில்லை. ஆனால் நாங்கள் நாகரிக அரசியலை மேம்படுத்தக்கூடியவர்கள், நாகரிக அரசியலை விரும்புபவர்கள், விடுதலை சிறுத்தைகள் எப்பொழுதுமே அந்த அரசியலை முன்னெடுப்பவர்கள். ஆகவே இது விடுதலை சிறுத்தைகளுக்கு ஏற்புடையதல்ல என்பதை என்னுடைய தலைவர் அவர்கள் வலியுறுத்தியிருக்கிறார். 2.88 கோடிக்கும் அதிகமான மக்களின் உள்ளங்களை வென்ற தந்தி டிவியின் டிஜிட்டல் தளங்கள், 1.30 கோடி யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ், 48 லட்சம் ஃபேஸ்புக் ஃபாலோவர்ஸ், 31 லட்சம் இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ், 23 லட்சம் எக்ஸ் ஃபாலோயர்ஸ், 11 லட்சம் தந்தி ஆப் டவுன்லோட்ஸ், 30 லட்சம் வெப்சைட் மந்த்லி ஆக்டிவ் யூசர்ஸ், 15 லட்சம் வாட்ஸ்அப் ஃபாலோவர்ஸ். அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advtanditv@dttv.in.